ஃபியூரியஸா மேட் மேக்ஸா 2015 தேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆயிருந்த ஃபியூரி ரோடுக்கு ஒரு ப்ரீக்குலா தான் இப்போ இந்த படம் இன்னைக்கு தேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆயிருக்கு. செழிப்பான ஒரு பகுதியிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஃபியூரியஸாங்கிற படத்தோட கதாநாயகி அவ எங்க இருந்து வந்தாங்கிறத அவளை டார்ச்சர் பண்றது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்றான் வில்லனா வர்ற ட்ரெமண்டஸ் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான். ஆனா அவ எவ்வளவுதான் கொடுமை பண்ணாலும் அவ எங்க இருந்து வந்தாங்கிறத அவ காட்டி கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல இதனாலே அவளோட வாழ்க்கைங்கிறது வீணா போயிருது. அவளோட அந்த வாழ்க்கையை வீணாக்குன வில்லனை பழி வாங்கணும்னு இறங்குற அவ அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. இந்த போஸ்ட் அப்போகலிப்ஸ்ல நடக்கிற ஒரு கதை, அந்த ஒரு வேஸ்ட்லேண்ட்ல நடக்கிற ஒரு கதைங்கிறது இந்த பிரான்சிஸ் ஃபிலிம்ஸுக்கு காமனான ஒண்ணுதான். இந்த முறை இதை ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக பழி வாங்குற கதையா நகர்த்தியிருக்காங்க. அதுக்கு தேவையான ரைட்டிங்கிறது இங்க இருந்தது. நல்ல நல்ல அந்த தேட்டர் ஹைப்புக்கு, அதாவது தேட்டர்ல செலிப்ரேட் பண்றது ஏற்ற மாதிரியான சில மொமெண்ட்ஸோட ஒரு நல்ல ரைட்டிங்கிறது இங்க இருந்தது. அண்ட் இந்த முறை இந்த கேஸ்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. குறிப்பா ட்ரெமண்டஸ்ங்கிற கேரக்டருக்கு நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ஒரு சில இடங்கள்ல அவர் ஆயுதத்தை கையில் எடுக்கிறப்போ நமக்கு தார் ஞாபகத்துக்கு வந்தா கூட இந்த கேரக்டருக்குன்னே தனியா ஒரு அடையாளத்தொன்னு கிரியேட் பண்ணியிருக்காரு. அவரு கிட்ட சிமிலரா இருந்தாலும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது அந்த ட்ரெமண்டஸ்ங்கிற கேரக்டர் ஸ்கிரீன்ல வர்ற எல்லா சமயத்தையும். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லார்கிட்ட இருந்துமே தான். அண்ட் சினிமோட்டோகிராஃபியும் சரி மியூசிக்கும் சரி படத்துல அத்தை இருந்துட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல லைக் அந்த நாய்கள்லாம் நடந்து வர்ற ஒரு சில இடங்கள்ல மட்டும் இது விஎஃப்எக்ஸ்ங்கிறது ஈஸியா தெரியுது. பட் அதை தாண்டி பல டிஃபிகல்ட்டான காட்சியை கூட அவங்க பக்காவாகவே விஎஃப்எக்ஸில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம். அவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயத்த கூட விஎஃப்எக்ஸில் பெர்ஃபெக்டாக பண்ண அவங்க ஒரு சில இடங்களில் நாய் நடந்து வர்றப்போ நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு பண்ணியிருந்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அதை அவங்க கண்டிப்பாக சரி பண்ணியிருந்திருக்கணும். பரபரப்பான அந்த கதையில், அந்த கதையோட ஓட்டத்திலே ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி காமெடி மூமெண்ட்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அப்படி எதுவும் பெருசாக இங்கே இல்லை. பட் பரபரப்பா ஆடியன்ஸை வச்சுக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயமா நான் பாக்குறேன். இந்த முறை டப்பிங்குமே டீசெண்டா இருந்தது, கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு அப்ளாஸ். பட் ஸ்டில் எப்பவுமே நான் ஒரு படத்தை அந்த ஓன் லாங்குவேஜ்ல பார்க்க தான் விரும்புவேன். பட் இந்த முறை ஷோ டைமிங்னால நான் தமிழ்ல பார்க்க வேண்டி வந்துருச்சு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இங்கிலீஷ்ல இந்த படத்தை சப்டைட்டில்ஸோட ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆக்ஷன் ஃபிலிம் விரும்பி பார்க்குற ஆளா இருந்தாலும் சரி, இல்ல த்ரில்லர் சப்ஜெக்ட்ஸ் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும். அதை தாண்டி இந்த படத்துல இதுதான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உங்கள பலருக்கும் கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும். ஆப்வியஸா உங்க எல்லாரையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒர்த்தா எனக்கு பட்டுச்சு. வேற எதுவும் பெரிய குறைகள் நான் சொன்ன அந்த சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் விஷயத்தை தாண்டி வேற எதுவும் பெருசா இந்த படத்துல எனக்கு குறையா படல. 2.5 மணி நேரம் ஓடினாலும் கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பயங்கர ஒர்த்தா எனக்கு இது பட்டுச்சு. வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாம இந்த படத்தை தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. முடிஞ்சா ஐமேக்ஸ்ல இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணுங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு தாட்சனுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.